ஹாய் வியூவர்ஸ். இப்போது இட்லி தோசைக்கு டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சுவையான நல்ல காரசாரமான ஒரு பூண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ பூண்டு, ஒரு 13 இல்லை 14 வரமிளகா, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, 1/4 டீஸ்பூன் தனியா பொடி, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் இதற்கு தேவையான பொருட்கள். தாளிக்க கடுகு, கருவேப்பிலை, 200 கிராம் நல்லெண்ணெய். முதல்ல அந்த உரிச்ச பூண்டை கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, நல்லா நசுக்கி வச்சுக்கணும். அப்புறம் இந்த வரமிளகா, இந்த புளி, உப்பு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கடைசியில் இந்த தனியா பொடியும் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு அடுப்பில் வாணலியை வச்சு நல்லெண்ணெய் 150 கிராம் நல்லெண்ணெய் அதில் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டு தாளித்து கொட்டிட்டு அப்புறம் இந்த பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வதக்கின உடனே இந்த அரைச்சி வச்சோம்ல அந்த விழுது அதில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காத கலரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரிட்டு அப்புறம் கடைசியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதில் விட்டு திரும்ப கலரணும். 5 நிமிஷம் ஆன உடனே அப்படியே அந்த எண்ணெய் மேலே அப்படியே பிரிஞ்சு வரும். நல்ல சுவையான தொக்கு இப்போ ரெடி ஆகிடுது. டிஃபன், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம்.